ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், அதாவது பேப்பர் கிளே பயன்படுத்தி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னடா பேப்பர் கிளேன்னு சொன்னோன்னே நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆவீங்க, அப்படிலாம் இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்பவே குண்டாக, அழகாக இருக்கும் இந்த பேங்கிள் பார்க்குறதுக்கு. ரொம்ப செலவே இல்லைங்க. நம்ம வந்து பெயிண்டிங் சார்ஜு, அதுக்கப்புறம் இந்த வார்னிஷ், இவ்வளோ மட்டும்தான் நமக்கு தேவை. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பேப்பர் கிளே நம்ம மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் கிளே எப்படி பண்ணுறதுன்ற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் உதவியோடு இந்த கிளே செய்யுங்க. இப்போ வீடியோவில் நம்ம எப்படி பேப்பர் பேங்கிள் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சாதாரணமாக நோட் புக்ஸில் இருக்கக்கூடிய கெட்டியாக கொஞ்சம் பெண்ட் ஆகக்கூடிய வகையில் அட்டையை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டையில் செய்யும் பொழுது நமக்கு பேங்கிள் வந்து ஒன் சைடு வந்து பெண்ட் ஆன மாதிரி வருது. இதுவே வந்து நமக்கு பாட்டில்ஸ், அதாவது காலி பாட்டில், ஜூஸு, இந்த ஸ்ப்ரைட்டு ரவுண்டாக இருக்கணும் பாட்டில், அதாவது ரொம்ப ப்ளைனாக இருக்கணும். அதில் எந்த டிசைன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஷேப் பேங்கிள் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம ஒரு கிட்டுக்குன்னா, நான் இது அட்டையில் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 5 இயர்ஸ் பேபிக்கு, அடுத்த சைஸ் வந்து 10 இயர்ஸ் பேபி, அடுத்தது 12 இயர்ஸ் பேபி, அடுத்தது என்னுடைய சைஸ், அடுத்தது என்னோடய சிஸ்டர் சைஸ். ஸோ இந்த மாதிரி நாங்கள் 5 சைஸஸ் ஆஃப் பேங்கிள். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டுக்காக தான் நான் இந்த பேங்கிள்ஸ் எப்படி வருது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பேங்கிள் செய்தது கிடையாது. ஸோ இப்போது அந்த அட்டையை ரவுண்டாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய அந்த கிளேவை அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சிங்கிள் பேங்கிள் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வேர் பண்ணும்பொழுது அல்லது சல்வார் வேர் பண்ணும்பொழுது நீங்கள் அழகாக ஒரே ஒரு பேங்கிள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீஸ் கூட அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹோம்லியாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தோன்னா, அதாவது ஹோம்லி மீன்ஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தோன்னா அதையும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ சிங்கிள் பேங்கிள் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டெஸ்ட்டு தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிள் தான் நான் செய்தேன். ஸோ இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் நிறைய பேங்கிள்ஸ் விதவிதமான மாடல்ஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதை விட ஈஸியாக உங்களுக்கு இந்த மோல்டு, அதாவது பேங்கிளோட ஷேப் கிடைக்கிறதுக்கு நம்ம வேறெல்லாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாட்டில்ஸில் வரக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பைப்புனா அது ரொம்ப நமக்கு டைட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கட் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வேஸ்ட்டில் நம்ம ரீயூஸ் ஐடியாஸ் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா கடையிலேயே நமக்கு அழகான பேங்கிள்ஸ் நிறைய நமக்கு ஸோ நம்ம அந்த மாதிரி கடையில் வாங்காமல், நான் சின்ன பொண்ணில் பார்த்திங்கன்னா எனக்கு 12 இயர்ஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பெரிய பேங்கிள் தேடி அழைவேன், கடையாக சுற்றுவேன், எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த பேங்கிள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு காலேஜ் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இதுவே ஃபேஷன் ஆகிட்டு பெரிய பெரிய பேங்கிள்லாம் ஷாப்பில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவே வுட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பீங்கானில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பிரேக் ஆகும். பட் இது வந்து நம்ம போட்டு உடச்சா கண்டிப்பாக பிரேக் ஆகும். வேணும்னே தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 4 நாள் ஊற வச்சா தான் போகும். ஏன்னா நம்ம வந்து மேலே கோட்டிங் அடிச்சிடறோம் இல்லைங்களா, நம்ம வார்னிஷ் கோட்டிங் அடிக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபாகவும் நமக்கு இது இருக்கும். சரிங்களா. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கிளேவை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபஸ்ட் இப்போ அப்ளை பண்ணுறேன் இல்லைங்களா, கிளேயில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தியாகிடுச்சு. எனக்கு தான் கொஞ்சம் வேலையாகிடுச்சு. இது ஆஃப்டர் ட்ரை ஆனதுக்கப்புறமும் நான் திரும்ப இன்னொரு கோட்டிங் கொடுத்தேன். வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அந்த ஷேப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ நான் கீழே செய்து வச்சுருக்கிறதுக்கும் அப்புறமா நான் வீடியோவில் போக போக வரக்கூடிய வீடியோ பதிவிலையும் நான் உங்களுக்கு பேங்கிள்ஸ் காட்டுறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு பேங்கிள் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம எது வேணால் பண்ணலாம். பேங்கிள் பண்ணலாம், காதில் போடுற ஸ்டட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் கழுத்தில் போடுற பாசி மாதிரி அழகாக சாரீஸ்க்கெல்லாம் நம்ம மாடர்னாக வேர் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய டாலர் அல்லது கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஏன் நீங்கள் வெந்தயம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஃபெவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான், தேவையை பொறுத்து. இல்லை எனக்கு வெந்தயம் அரைச்சி இதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சில சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக கொஞ்சம் பேப்பர் கிளேயில், அதாவது பேப்பர் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதில் நீங்கள் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சுடுங்க. இதில் வந்து ஒரு ஃபெவிகால் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உடனடியாக பண்ணணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. இதே வந்து நம்ம பேப்பர் கிளேயாக இருந்தால்
நம்ம நார்மலாக வெந்தயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேப்பர் தனியாக வச்சுக்கணும், அரைச்சி அதுக்கப்புறம் வெந்தயம் தனியாக அரைச்சி வச்சுப்போம். ஸோ நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஃபெவிகால் நமக்கு தேவைக்கான அளவு எவ்வளோ நமக்கு இப்போ க்ளே பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே நிறைய க்ளே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம செய்யலைன்னா அது வீணாக தான் போயிடும். ஸோ அதெல்லாம் உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி சின்ன ஃபெவிகால் வந்து 10 ரூபீஸ்லேருந்தே நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஒரு செட்டு பேங்கிள் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக 20 ரூபீஸ் ஃபெவிகால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போது 5 பேங்கிள்க்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 4க்கு அப்ளை பண்ணிவிட்டேன். இன்னொன்று லாஸ்ட்டாக குட்டி பேங்கிள் இருக்குது, அதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கண்டிப்பாக கலர் பண்ணணும். ஏன்னா ட்ரை ஆகும் பொழுது நம்ம கலர் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து பேப்பர் க்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் செய்து பாருங்கள், அது ஒரு மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி ஆகிடும். அந்த பேப்பர் க்ளே நம்மளுக்கு அதில் ஏதாவது செய்யலைன்னா தூக்கமே வராது. களிமண் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட இது வந்து ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நியூஸ் பேப்பராக பார்க்குறோம், ஒரு புக்காக பார்க்குறோம், அதை அரைச்சி ஒரு பொம்மையாக செய்யும் பொழுது அல்லது உபயோகரமாக ஒரு பொருளாக செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ட்ரை பண்ணிவிட்டு இதை அடிச்சிட்டேன். டிஸ்டம்பர் இருக்கு இல்லைங்களா, நம்ம வாட்டர் ப்யூரிஃபைக்காக அடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கோட்டிங் அடித்ததுக்கு அப்புறமா நான் இப்போது பிளாக் கலர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த கலரிங் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பாதியில் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ வெரி டிசப்பாயிண்டட், என்ன சொல்கிறதுனே தெரியல. இது பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தான் பெயிண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ போகும்பொழுது நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். பாதியிலே கட் ஆகிடுச்சிங்க, ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறது காட்டுறேன். இதில் ஓரளவுக்கு தான் நமக்கு கவர் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் எப்போ வேணால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன். பாருங்கள், பிளாக் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து நான் நிறைய ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தேன், பட்டு அது என்னை சீட் பண்ணிடுச்சு. இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன். கலர்ஸே ஒரு க்யூட்டு தான் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர்ஸோட ட்ராவல் பண்ணுறது. எல்லா கலருமே ஒரு அழகு தான். எந்த கலர் பிடிக்குது, எந்த கலர் நமக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அப்படி ஃபீலிங். பாருங்களேன், எவ்வளோ அந்த ரெட்டு வந்து ஆஹா ரொம்ப அழகாக இருக்குது. செர்ரி கலரில் செம்மையாக இருக்குல்ல. பேங்கிலே வந்து செய்ய எனக்கு எப்படா போடுவோன்னு ஆகிடுச்சு. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். ஏன்னா அந்த நம்ம அட்டையை வந்து அந்த ஒன் சைடில் ஒட்டுறோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு அந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுச்சு. ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி போட்டால் அது நமக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. நீங்கள் இதிலே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாட்டில்லாம் அவைலபிள் இல்லை, சேம் சைஸ் உங்களுடைய கைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பேங்கிள். நிச்சயமாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் செய்ய முடியுமானா, நான் இத்தனை வருஷமாக வந்து இந்த க்ளே பயன்படுத்துகிறேன். எனக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வகையில் செய்தது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் அக்காவோட பசங்க அது அந்த ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கையில் குழந்தைங்க போட்டுட்டு மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரே ஹாப்பி, சித்தி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீலிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளால் ஒரு பேங்கிள் ஜுவல்லரி இதெல்லாம் செய்யும் பொழுது நார்மலாக நம்ம வந்து டெரக்கோட்டா ஜுவல்ஸ் செய்வோம், அதுக்கப்புறம் பாலிமர் க்ளேயில் கூட ட்ரை பண்ணியிருக்கோம். பட் பேப்பர் க்ளேயில் இந்தளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்றது வந்து அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப நாளாக எனக்கு இது 3 இயர்ஸ் முன்னாடிந்தே இது ஒரு ஐடியா இருந்தது. பட் அதுக்கான டைமுன்னு ஒன்று வந்தால் தாங்க, நம்ம என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் நினைக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு டைமுன்றது வரணும், வந்தால் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பித்து 3 இயர்ஸ் ஆகுது. நான் என்னென்னமோ ட்ரீமில் வந்து அவ்வளோ இமேஜஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான நேரம் காலம் டைமிங் எல்லாமே வந்து செட் ஆனாதாங்க ஒரு கிராஃப்டை நம்மளால் பண்ண முடியும். கல்லை கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கல்லை காணோன்ற மாதிரி ப்ரெஷ் இருக்கும், ப்ரெஷ் இருந்தால் பெயிண்ட் இருக்காது, பெயிண்ட் இல்லைன்னா ஒரு பேப்பர் இருக்காது, இல்லைனா அந்த கேமராவில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா ட்ரைபேட் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா எனக்கு டைம் இருக்காது, இல்லைனா கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த 3 இயர்ஸ் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைனா எப்போவோ இந்த சேனலில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு ரொம்பவே வருத்தம் அதை நினச்சி.
பட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நிறைய கலைஞர்கள். அவங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க புதுசாக. இருந்தாலும் அவங்களுக்கான ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் தேடல் உள்ள மனிதர்கள் வந்து நம்ம அன்றாடம் சந்திக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையில் நான் திரும்ப சரி ஓகே, நம்ம தளர்ந்து போக வேண்டாம், திரும்பவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணலான்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, அந்த பிளாக் ஒரு அழகு, க்ரீன், ரெட்டு, ப்ளூ, எல்லோ தாங்க டக்கராக இருந்தது அந்த பேங்கிள். சான்ஸே இல்லை. குட்டியாக செஞ்சிட்டோம். என் சிஸ்டருக்கு பொண்ணுக்கு வந்து சஞ்சுக்கு ரொம்ப வருத்தம் அந்த கலரில் செய்யலன்னு. பாருங்களேன், இந்த டிசைன் பண்ணுறது தான் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. மற்றபடி கலர் பண்ணுறது ஆகினது ஒரு ஹாப்பி. எல்லோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அந்த டாட்ஸ் வச்சோடனே. மற்றதெல்லாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா திடீர்னு எனக்கு என்ன கலர் பண்ணுறதுன்னு யோசித்தேன். நான் என்ன டிசைன் பண்ணணும்னு முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ கொஞ்சம் ஹெவியாலாம் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இன்னும் ப்ராப்பர் டிசைன்ஸ் ட்ரை பண்ணுறேன். அந்த சின்ன பெண்டு மட்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதனால பேங்கிள் போட முடியாமலாம் இல்லை. கையில் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மிஸ்டேக்காகவே தெரியல. ஏன்னா நம்ம செய்தது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. வெளியெல்லாம் போட்டு போகலாம் அப்படின்றது அதை விட ஹாப்பி. ஏன்னா நம்ம டால்லாம் செஞ்சால் வெளியே தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா. நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்னு நம்ம வாயை திறந்து சொல்லணும். பட் இது அப்படி இல்லை, இதுவே பேசும். பாருங்களேன், கையில் போட்டோன்னே குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. அந்த எல்லோ அவ்வளோ க்யூட்டு, க்ரீனு, ப்ளூ கொஞ்சம் டார்க்காக அடிச்சிருந்துருக்கணும். பட்டு நேரில் பார்க்கறதுக்கு இதில் கலர் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ப்ளூ. பட் ப்ளூ நேரில் ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. பட் ரொம்ப மாடர்னாகவும் இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பிளாக்கு, க்ரீனு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் வார்னிஷ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி, ஏதோ ரெடிமேட் பேங்கிள் வாங்கின மாதிரியே இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. சித்தி எனக்கு வேறு கலர்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ வேறு கலர்லாம் பேங்கிள் செய்ய சொல்லி கிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணிவிட்டு அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்களேன் எவ்வளோ நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப நல்லா அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பி எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு செய்து காமிக்கணுன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிஜமாக ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கூடையும் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.